இன்னொரு திமுக போலயே அது செயல்படுது. அங்க திமுகவை எவனா திட்டா போதும், உடனே போயிட்டு அவர் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. பல விதங்கள்ல 90 டிகிரியில முட்டு கொடுப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இவங்க இப்படி சோதனைப்பட்டாங்களேன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. தேர்தலே பங்களிக்கல, எடுத்தவொன்னே இந்தா ராஜ்யசபா எம்பி, தேர்தலில் 10ல நீ தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு 10 எம்பி. இப்படி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன்னா தெலுங்கு அவ்வளவுதான். ஒரு முற்போக்கான சிந்தனைகளை திமுக வச்சிருக்கு. ஸோ வேற வழி இல்லை, நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வச்சிருக்குது? கழுத ஒரு புண்ணாக்கும் கிடையாது. திமுக தமிழர்களை ஏமாற்றணும். நாம ஒரு தெலுங்கு கூட்டத்தை வாழ வைக்கணும், தமிழர்களை முட்டாளாக்கணும். இந்த 5 ஆண்டுகளில் திமுக அப்படி தமிழர்களுக்கு என்ன துரோகம்? இந்த 5 ஆண்டுகளில் பண்ண துரோகம், முதல் துரோகம் 8 அமைச்சர்களை தெலுங்கர்களாக போட்டது. தினந்தனம் பாலியல் குற்றம் நடக்குது, கஞ்சா போதையில் கொல்றானுங்க, ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. எதை பற்றியும் கவலை இல்லை. நான் கொள்ளையடிக்கணும், எவ்வளோ சேர்க்கணும், அப்புறம் பிச்சை போடணும், இந்தா ஓட்டுக்கு 2000 3000 திருப்பி நான் வரணும். தமிழுக்காக உயிரையே கொடுப்போன்றாங்க. தமிழர்களோட உயிரை எடுப்பாங்க. அதான் 1.5 லட்சம் பேர் எடுத்தாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதியமான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து திமுகவில் கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிகமான சீட்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய சீட்டு கேட்டுருந்தாங்க. சிபிஎம் கேட்டுட்டு இருந்தாங்க, விசிகா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் சீட் ஷேரிங்கை கொடுக்காம குறைச்சிச்சு. தேமுதிகவுக்கு கொடுக்க காரணம் என்ன சார்? இனப்பாசம். தெலுங்கு இனப்பாசம், வேற ஒன்றுமே கிடையாது. அது 0.5, அதாவது ஒரு அரை விழுக்காடு இருக்கிற கட்சிக்கு, அதுவும் பார்த்துட்டிங்கன்னா எங்கே அதோட கொடிக்கம்பத்தெல்லாம் தேடணும். எங்கேயாவது தேமுதிக கொடிக்கம்பத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிற கட்சினா விடுதலை சிறுத்தைகள். ஆமாம், சரிங்களா? உடனே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அடுத்து 2 மணி நேரத்துலேயே ஆள் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் உள்ள கட்சி. அந்த கட்சி இன்னொரு திமுக போலயே அது செயல்படுது. எப்படின்னா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் ரத்தம் வருமேன்னு சொல்லிட்டு அங்கே திமுகவை எவனா திட்டா போதும், உடனே போயிட்டு அவர் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. யாரு? நம்ம திருமாவளவன். அதாவது எப்படி முட்டு கொடுக்கணும், எப்படி இதை எதிர்த்து பேசணும்னு அந்த திமுகவுக்கு தெரியாது. குறிப்பாக ஸ்டாலினுக்கு தெரியாது. இவர் அரசியலில் பழுத்த பழமாச்சே. உடனே என்ன பண்ணுவார், பல விதங்களில் 90 டிகிரியில் முட்டு கொடுப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இவங்க இப்படி சோதனைப்பட்டாங்களேன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு. அதாவது அவர் திருமாவளவன்லாம் மாற மாட்டாரு. அவருக்கு இன்னும் 5 கொடுத்தா கூட அவர் அதில் தான் இருப்பார். அவர் ஆனா அந்த அளவுக்கு இறங்கி போக காரணம் இல்லை. அந்த அளவுக்கு என்ன எதுக்காகன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. அது ஒரு பெரிய ஒரு 0.07 வச்சு விசாரிக்கணும் போல இருக்கு. அமெரிக்க FBI எல்லாம் விசாரிக்கணும். ஆமாமா, எதுக்கு இவ்வளோ இதாக இருந்தா கூட ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ஒருவேளை தேர்தலே கூட நான் புறக்கணிச்சிருவேன். என்கிட்ட நீங்க என்ன வேணாலும் அரசியலே எனக்கு தேவையில்லை, நான் ஏக்கமாவே செயல்பட்டு அந்த மாதிரிலாம் செயல்படுறாரு. அதாவது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணுன்றது தான் விடுதலை சிறுத்தைகளோட முக்கியமான கொள்கை. அதிகாரம் நம்ம கையில வரணும்னு சொல்லிட்டு, அதிகாரத்தை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமோட போறாங்களா? சும்மா திமிரி எழு, திருப்பி அடி, அடங்கமறு, அத்துமீறி எல்லா டயலாகும் விட்டுட்டு ஒண்ணு கூட இந்த திமுக செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அடங்கமறு, நான் அடங்காம இரு, அத்துமீற மாட்டேங்க. அடங்கமறுன்னா அடங்காம இரு. அதாவது மறு இல்ல, மறுத்துரு, அமைதியா போயிடு அப்படின்ற மாதிரி திமுக நடந்துக்கிறாங்க. அத்துமீறுன்னா அடங்கி போன்னு நடந்துக்கிறாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நமக்கே சந்தேகம் வருது. இல்ல, அப்போ சிபிஎம்ஓ என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க,
நமக்கு ஓரளவு இங்க இடதுசாரி சிந்தனைகளை ஒரு 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 முற்போக்கான சிந்தனைகளை திமுக வச்சிருக்கு. ஸோ வேற வழி இல்லை, நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வச்சிருக்குது கழுத? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. திமுகட்ட வந்து தமிழர்களை ஏமாத்தணும். நாம ஒரு தெலுங்கு கூட்டத்தை வாழ வைக்கணும், தமிழர்களை முட்டாளாக்கணும். என்ன அப்ப இவங்கெல்லாம் முட்டாளாகிட்டு இருக்காங்க. அதான் தமிழர் ஒட்டுமொத்த விசிகா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக்கணும், தெலுங்கு இனத்தை வாழ வைக்கணும். சரிங்களா? அந்த கருணாநிதி வந்துட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டாரு தமிழர்களை. கடைசியா வந்து ஒரு பெரிய பாம்பு போட்டு சாவடிச்சாரு இந்த 2009. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவர் பண்ண தெலுங்கு ஆதிக்க வேலைகள் மொத்தமே வெளியிலே தெரியாது. நீங்க அப்படியே பின்னாடியே நீங்க வந்து பயணப்பட்டு ஒரு அப்படியே தேடி போனீங்கன்னா தான், டே பாவி இதுக்கு தான் செஞ்ச நீ அப்படின்ட்டு இருக்கும். கண்டியாண்ட கடைசி தமிழன் சொல்லிட்டு ஒரு தெலுங்கர், அவர் நாயக்கர், அவரை கொண்டு வந்து இங்க வந்து வேலூர்ல அதுக்கு மணிமண்டபம்லாம் கட்டி விட்டுருப்பாரு. அவர் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் ஒரு மதுரையில இருந்து போன நாயக்கர் வம்சம்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் எதுக்காக செய்யறாருன்னே தெரியாது. இந்த ஸ்டாலின் அப்படி இல்லை, நேரா வந்து ரெட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிட்டு அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, நீ வந்து என் முத்து ரெட்டியார் மட்டும் பேரை சொல்லு, உன் பயிரெலாம் ஜேசிபி வச்சு தள்ளி விடுறேன், என்ன நான் ஒன்றும் இல்லை நம்ம ஆட்சி தான், ஒன்றும் கவலைப்படாத, வாங்க மொத்த தெலுங்கர்களும் கிளம்பி வாங்கன்ற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். அவருங்களுக்கு முக்கிய பதவி KN நேருக்கு. KN நேரும் நானும் போயிடுவோம், எப்படியும் அமைச்சராயிடுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றால. ஆனால் ஏவாவேலு, திருவண்ணாமலையே தெலுங்கு மலையா மாற்றி வச்சிருக்கிற ஏவாவேலு, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம். இந்த நம்ம சேகர் பாபு என்ன பண்ணியிருக்காரு, ஒட்டுமொத்த கோயில்கள்லையும் வந்துட்டு அங்க இருக்கிற பதவிகள்லாம் தெலுங்கர்களுக்காக பார்த்து கொடுத்து வச்சிருக்காரு அந்த ஆளு. அந்த மாதிரி சிக்கிற இடத்துல எல்லாம் இப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டுறவர்களுக்கெல்லாம் பதவி, உயர் பதவிகள், பெரிய பெரிய பதவிகள், பணம் நல்லா கொட்டுற பதவிகள் எல்லாம் கொடுத்து வச்சு தெலுங்கு ஆதிக்கத்தை அரசியலை நேரடியா செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர் இப்ப கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாரு, 0.5% கூட இல்லாம தனியா நின்னா அந்த கட்சி நாளைக்கு காணாம போயிடும். அந்த தேமுதிக அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு உயிர் ஊட்டுற மாதிரி தேர்தலே பங்களிக்கல. எடுத்தவொன்னே இந்தா ராஜ்யசபா MP, தேர்தலில் 10ல நீ தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு 10 MP. இப்படி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன்னா தெலுங்கு அவ்வளவுதான், மணவாடு, வேற மேட்டரே கிடையாது. இல்ல ஒருவேளை விஜயை சமாளிக்கிறதுக்காக சேர்த்திருக்காங்களா? விஜய் எல்லாம் வந்து விஜய் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வர்ற மாதிரி தெரியலையே. ஆமா, அவரே கெடுத்துக்கிட்டாரு, திரிசா கூட சுத்தி வீணா போயிட்டாரு அவரு. இல்ல நீங்க தேமுதிகவை தெலுங்கு பாசம்னு சொன்னீங்க, ஆனா கடந்த 10 ஆண்டுகளா அதிமுக கூட்டணியும் அவங்க இல்ல யாரு கூட இருந்தாலும் தெலுங்கு தாங்க. என்ன நீங்க வந்து இப்போ நம்ம வந்து தெலுங்கு தமிழ் கன்னடம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நீங்க வந்து இவர்களெல்லாம் ஏமாற்றிட்டு அவர்களுக்கு மட்டும்னு நீங்க ஒரு கேள்வியை வச்சீங்க. அப்ப இவர்களெல்லாம் தமிழர்களா இருக்காங்க, ஆனா சலுகையை கொடுக்கிறவரும் தெலுங்கரா இருக்கிறாரு, வாங்குறவரும் தெலுங்கரா இருக்கிறாரு. கூட்டணி வைக்க வேண்டாம்னு சொல்லல, அதை கூட்டணியா ஒழுங்கா சமமா வைங்கன்னு சொல்றீங்க. இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஒரு தேர்தல்ன்றது வந்து உங்களை வந்து நிலைநிறுத்தி காட்டிடுது. அதாவது வந்து ஒரு 1/2 விழுக்காடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கொடுங்க. சரிங்களா? 2 விழுக்காடு வாங்கினவனுக்கு இந்த பாவம் தகுதி இவ்வளவுதான். என்ன இப்போ ஒரு இடத்துல மருத்துவத்துக்கு தேர்வு நடக்குது, 720 கட் ஆஃப் நீட்டில், 719 715 எல்லாம் வாங்கினா நீ எங்கே போயிடலாம்? டெல்லி எய்ம்ஸு, பாண்டிச்சேரி எய்ம்ஸுக்கும் போயிடலாம். ஒரு 700 690 வாங்கினேன்னா சென்னை CMCக்கு போகலாம். இப்படி இருக்கு இல்லையா? அப்போ அந்த மார்க் அடிப்படையில் வந்து உனக்கு கிடைக்குது, உன் திறமை அடிப்படையில் ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்குது. எல்லாருமே IT படிச்சிருப்பாங்க, சிலர் மட்டும் அவங்களோட திறமையை அதிகமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க, அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் இருக்கும், மற்றவங்களாம் 40,000 உட்காந்துருப்பான். இப்படித்தானே நீ வந்து இந்த சீட்டு கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு சீட்டு. இதை வந்து டேய் அதுக்கு மேலே கேட்டா, ஏய் நீ எங்கே வாங்கியிருக்கியா, நீ ஏன் தேவையில்லாமல் வந்து கேட்டுட்டு இருக்க,
சரி கிளம்பு. அவர் என்ன பண்ணாரு எடப்பாடி, ராஜா உன் தகுதிக்கு 4 தான், என்ன நீ ரொம்ப பேராசைப்படுற, வேணாம் சொல்லிட்டார்ல. அந்த 4ன்றது வந்து அது என்ன அடிப்படையிலன்னா அவங்க வாங்கின வாக்கு அடிப்படையில. ஏன் உனக்கு மட்டும் வந்துட்டு அப்படி நடக்காம 4க்கு 8 கூட பரவாயில்ல, 10 ஒரு ராஜ்யசபா எம்பி? ஏன்னா வாளா நீ வளர்த்து விடணும், வேற காரணமே கிடையாது. இதை நான் இன்னொரு விதமா சொல்றேன். அதாவது ஒரு தொகுதியில 1.5 விழுக்காடு தான் இருக்கிறாரு. யாரு? ரெட்டியார் சமூகம். எங்கன்னா திருச்சி மேற்குல 23 விழுக்காடு முத்திரை இருக்காங்க. அடுத்தடுத்து மற்ற சமூகம்லாம் இருக்குது. ஆனா பாருங்க, 1.5 விழுக்காடு இருக்கிறாருன்னே தெரிஞ்சு ஒரு பையனை, நம்ம பையனை அங்கே வளர்த்து விடணும் அப்படின்ட்டு கருணாநிதி முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றாரு, அவரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குறாரு. சரிங்களா? ஒரு 25 தொகுதியை கையில் கொடுத்து நீ போய் இதுக்கெல்லாம் ஆளை பிடிச்சிட்டு வாப்பான்னு KS ராதாகிருஷ்ணன் அனுப்பி விட்டாராம் 89ல். அந்தால ஒரு நாயுடு தானே, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தெலுங்கரா பார்த்து தானே நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறான், நாளைக்கு பின்புலமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான் நமக்காக அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி விட்டவர் தான் யாரு, நம்ம KN நேரு. அதை வச்சு அந்த KN நேரு என்ன பண்ணுறாரு, அப்படியே இப்போ கட்சியில் வர்றாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாரு, அப்புறம் அமைச்சர் ஆகுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பணம் சம்பாரிச்சு நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல தமிழர்கள், அந்த தமிழர்கள்கிட்ட வந்து இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, 1.5 விழுக்காடோ 2.5 விழுக்காடோ, நீ ஒரு விழுக்காடுக்கு கீழே வந்துட்டு அரை கால் கூட இரு, நீ சட்டமன்ற உறுப்பினர்ல. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்னா மதிச்சு தானே ஆகணும். ஒரு பிரச்சனைனா போய் கேட்டு தானே ஆகணும். நீ 23% இரு, இல்லை 33, 80% கூட இரு, நீ இப்போ எனக்கு கீழே. புரியுதா? நான் தான் எம்எல்ஏ. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயா எனக்கு வந்து கோரிக்கை, இவங்க என்ன தெரியுமா கோரிக்கை வைப்பாங்க, மகனை நீ அடுத்த தடவை வந்த நீ உன்னை அவ்வளோதான் தொலைச்சி கட்டி போடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்போ நாங்கள்லாம் முத்திரையர் சமூகம், எங்கள் பெரும்புடுகு முத்திரையர் சமூக அவர் தலைவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு செலவு வைக்கணும்ன்ட்டு கோரிக்கை வைப்பாங்க. இதானே ஜுஜிபி மேட்ரு இருந்தா ஒரு சிலை எங்கே வைக்கணும், அந்த அங்கே ரவுண்டானா ரைட்டை வச்சுக்கோ. இன்னொரு சாதி வரும், எனக்கு அங்கே ஒரு முத்துராமலிங்க தேவர் சிலையை வைக்கணும்னு சொல்லுவோம். இன்னொரு சாதி வரும், இதுங்களோட ஆசையே இவ்வளவுதான், சிலையோட முடிஞ்சிடும், தலையெழுத்துங்க. என்ன இதுங்களை பத்தி அதோட பயன்படுத்திக்கிட்டதா இல்ல அதோட வந்துட்டு அடுத்து என்ன, எனக்கு வந்து என்ன நான் வந்து ஒரு இந்த கான்ட்ராக்ட்லாம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த கான்ட்ராக்ட் நம்மால் தான், எங்க சொந்தக்காரன் தான் முதலமைச்சரா இருக்கிறான், அந்த ஆள்கிட்ட நான் சொன்னா செய்வாரு, சொல்லி உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாங்கி கொடுக்குறது. இப்படியே ஆன உடனே இந்த தொகுதி மக்கள் வந்து கருணாநிதி தான் சொன்னா தான் கேட்குறான். இப்ப நம்ம அன்பில் தர்மலிங்க சொன்னா கூட கேட்கறது இல்லை. அங்க ஒருத்தர் பெரிய தலைவர் இருந்தாரு, அவரை டம்மியாக்கி இவர் சொன்னா தான் கேட்கிறாருன்ற மாதிரி இப்ப திருச்சிக்குள்ளேயே ஒரு புகழ் பரவுது. உடனே எல்லாம் வந்து இவர் காலை பிடிப்பாங்க. பிடிச்சவொன்னா வந்துட்டு அந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாம் உன் காலை பிடிக்கிறானா, ஆமாண்ணா எல்லாம் என்கிட்ட தான் வர்றாங்க, நீ தான் மாவட்ட செயலாளர், திருச்சிக்கு மாவட்ட செயலாளர். என்ன அடுத்து ரைட் ராயலா மொத்த கட்சிக்காரனும் மாவட்ட செயலாளர் தான் வந்து பார்க்கணும். யோ நீ ஏன் தலைமைக்கு வந்த, முதல்ல உன் மாவட்டத்தை கேட்டு வாயா, எப்படி ஒரு கட்டமைக்குது பாருங்க. அப்புறம் திருச்சியே மொத்தமும் கபடீரம் பண்ணிட்டு எல்லாம். ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு பார்த்தீங்களா, மணச்சநல்லூர்ல, அதாவது இங்க வந்து சேர்மன் இவர், அங்க சேர்மன் இவர், என்ன எல்லாத்தையும் வந்து ரெட்டியார்களா போட்டாங்கன்னு. இப்படிதான் இது வந்து திட்டமிட்டு கருணாநிதி செய்த வேலை. இல்லை அவங்க திட்டமிட்டு வடக்கர்களை இங்க அனுப்புறாங்கன்றாங்க, நீங்க திட்டமிட்டு இங்க தெலுங்கர்களை திமுக அனுப்புதுன்றீங்க. இல்ல வடக்கர்கள் வந்து பாருங்க, வடக்கர்கள் வந்து பாவங்க. அதாவது பீகார்ல வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாரு, பீகார்ல வந்து ஒருத்தர் இங்க இருந்து போயிட்டு ஒருத்தர் பாரதியா, ஒரு பீகார் நிலைமை, பாட்னா, பீகாரோட தலைநகர் பாட்னாவோட நிலைமை வந்து ரோட்ல வச்சு சேவிங் பண்ணிட்டு இருக்கான். என்ன இங்க வான்னு தலையை நிற்க வச்சு பருன்னு இழுத்திட்டு இருக்கான். சரிங்களா? அடுத்து இந்த பொது போக்குவரத்து பஸ்ஸே கிடையாதான், எல்லாமே ஆட்டோ தானா, 30-40 கிலோமீட்டர் போனாலும். டிராஃபிக் சிக்னலே இல்லையா, எல்லாம் இப்படி குறுக்க மறுக்க நீ எவன் முந்துறானோ அப்படி போய்கிட்டு இருக்கானா. என்ன
இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ தூரம் பின்தங்கி 30 வருஷம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இங்கே தமிழ்நாடு சொர்க்கம், கேரளா சொர்க்கம், கர்நாடகா சொர்க்கம், சரிங்களா? எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குதோ அவங்க போயிட்டு உழைக்கிறதுக்காக வந்துட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த இப்போ நம்ம ஒரு மரத்தில் குருவிங்கள்லாம் உட்காந்துருக்கோம், ஒரு கல்லை கொண்டு ஏறிங்க எல்லாமே மொத்தம் கூட்டமாக கிளம்பிடும். அந்த மாதிரி திருப்பூர்ல கூட கிளம்புனாங்க பார்த்தீங்களா, ஏதோ அடிச்சுட்டாங்க மொத்தமா. நான் அந்த மாதிரி அவங்களையும் டேய் நாங்கள் தாண்டா ஆள முடியும், தமிழர்களே முட்டாள்களே நீங்களாம் ஒன்னே சேர மாட்டீங்க, நீங்க ஜாதி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு பைத்தியம் மாதிரி இப்படியே இருப்பீங்கடா, நாங்க தான் ஆள முடியும், வேணா ஏதாவது ஒன்னா எங்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு ஆணவத்துல போயிட்டு ஒரு சின்ன கூட்டம் அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு திமிர் பண்றதுக்கும் அவங்க ஆளுங்களுக்கா வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கும் ரெண்டுக்கு வேறுபாடு இல்லையா? இல்லை, இன்னைக்கு அரசு கல்லூரியில இருந்து நிறைய பேர் ஐஐடியிலையோ இல்லைன்னா மருத்துவத்துறையிலையோ அதிகமாக நாங்கள் வந்து முன்னேற்றிருக்கோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ்ல நான் முதல்வன் திட்டத்தில் 11.2 இலக்கத்தில் ஜிடிபியை நாங்கள் கூட்டியிருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழகத்தை நாங்கள் முன்னேற்றிருக்கோம், பெண்களை முன்னேற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெலுங்குகளை முன்னேற்றிருக்காங்கன்றீங்க. அது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், அதில் டவுட் இல்லை. அதாவது அங்கே வந்து இந்த துரைசாமி ஐஏஎஸ் அகாடமி வச்சு இது நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, சைதை துரைசாமி அம்மா, அவர் இதில் ஒரு பொண்ணு படிக்குது, படிச்சுட்டு அது பாஸ் ஆகிடுது, உடனே வந்து அதை கொண்டு நீங்கள் சேர்த்துருவாங்க. எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நீங்கள் தெரியுமில்ல, இப்போது இந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அங்கே போனால் 11th வந்து எவன் வந்து 600 மார்க்குக்கு 599 வாங்குறானோ அவனை போய் நீங்கள் உங்களாக மாற்றிட்டீங்கன்னா திருப்பி வந்து உங்கள் டீமில் சேர்த்துட்டிங்கன்னா அவன் ஜெயிப்பானா மாட்டானா? இது வந்து பெருமைக்கு மாவடிக்கிறது. உண்மையிலே ஒருத்தன் 200 வாங்கினவனும் நீ தேத்தி கொண்டு வந்துருந்தேன்னா பரவாயில்ல, பேருக்காகவே வந்து இப்படியெல்லாம் வந்து அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு என்ன அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாமே போலி நாடகங்க. நாடகம், அந்த நாடகம் வந்து முடிவுக்கு வரப்போகிற தேர்தலோட முடிவுக்கு வந்துடும். இல்லை, நாடகம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ 2021 மிகப்பெரிய அளவில் அவங்க வெற்றி பெற்றாங்கல்ல. அதாங்க 2021 காலகட்டத்தில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து ஜெயலலிதா கூட நின்று இவங்க எடுத்து வெற்றி பெறலை, சரிங்களா? ஒரு தாய் செத்து போச்சு, பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தது, என்ன நடுவில் ஒருத்தன் வந்து வில்லன் வந்து கபலீரை மட்டும் போயிட்டான், அவ்வளோதான், சரியா? அப்போ கூட அவனால் முழுசாக பண்ண முடியல. அங்கே ஒருத்தர் அந்த ஒரு பெத்த அந்த பிள்ளைங்கள்லே ஒருத்தர் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு வந்து தப்பு கொடுத்து ஒரு எதிர்கட்சி ஆயிட்டாரு, அவர் தான் எடப்பாடி. அவர் வந்து இன்னைக்கு வந்து மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவனு நாடக கம்பெனியெல்லாம் அம்பலப்படுத்தி அவர் வந்து இன்னைக்கு வந்து குடும்ப தலைவனாக உட்கார்ற அளவுக்கு அவர் நல்லா வலிமையாயிட்டார். இல்லை, அவர் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வந்துட்டு நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, நாங்கள்லாம் வந்து தமிழ் தேசியவாதி, நாங்கள்லாம் என்றைக்குமே வந்து அதிமுகவிலையோ திமுகவிலையோ போய் சேர மாட்டோம், சரிங்களா? எங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, தமிழ் இனத்திற்கான ஒரு அரசியல், தமிழ் இனம் இப்படி தான் இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், எல்லா உரிமைகளும் பெற்று இருக்கணும், முன்னேற்றணும், இப்படியெல்லாம் பெரிய தொலைநோக்கு பார்வையோட லட்சியத்தோடு இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த லட்சியங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பல போராட்டங்கள் அது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் கொண்டு போனால் எங்களை செயல்பட விடாமல் முடக்கிறது யாருன்னு பார்த்தா அதிமுகவா திமுகன்னு பார்த்தா இந்த திமுக தான். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துச்சுன்னா தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு தான் பிரச்சனை, தமிழர் கட்சிகளுக்கு பிரச்சனை கிடையாது, சரியா? இங்கே அடிப்படையான விஷயம் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து தெலுங்கு தமிழர்ன்றது விஷயம் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் மலையாளி, நான் அவரை வந்து இங்கே யாராவது குறை சொல்கிறாங்களா? விடுதலை புலிகள் அமைப்புக்கு 6 கோடி ரூபா சொந்த பணத்தை கொடுத்தாராம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வள்ளலாக வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர். ஆனால் இது வந்து தானும் வந்து சுரண்டி பொழைச்சி லட்சம் கோடி அடித்து தன் இனத்தை சார்ந்த தெலுங்கர்களையும் வந்து லட்சம் கோடி அடிக்க வச்சு தமிழர்களை முட்டாளாக்கி, இப்போது ஒரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை விற்கிறீங்க,
அங்கே வந்து ஏக்கர் ஒரு 1 கோடி ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அதே இது வந்து அந்த நிலத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கனிம சுரங்கம் இருக்குது, சரிங்களா? அது வந்து இப்போ இந்த அரசுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல கனிம சுரங்கம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட இடம் வந்து தனியார் இடமா கூட இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இந்த இடத்த வந்து இவங்க வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இவங்க வேற ஆள் கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையாக பலன் அடையக்கூடிய வேண்டிய தமிழர்கள் முட்டாளாகிடுவாங்க. அதிமுகவில் ஊழல் இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. அதாவது வந்து அந்த ஊழல் இருக்கா இல்லையான்றதை கடந்து ஒரு இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு வேலை செய்யாது அதிமுக. என்ன, இப்போ கச்சத்தீவை தாரை வார்த்தால் மீனவர்கள் கொல்லப்படுவார்கள் சொன்னா பரவாயில்ல. எனக்கு நான் வந்து அங்கே ஒரு பெரிய ஊழல் செஞ்சு வச்சுருக்கேன், என்ன இந்த கச்சத்தீவை தாரை வார்த்துறதுக்கு நீ துணை போகணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கேட்குது. துணை போகலன்னா நான் சிறைக்கு போயிடுவேன். அப்போ வந்து பின்னாடி அவன் சேர்த்தானா போனான்னு கச்சத்தீவை தாரை வார்க்கிறதுக்கு துணை போகிறது. சரி, அது பழைய விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இந்த 5 ஆண்டுகளில் திமுக அப்படி தமிழர்களுக்கு என்ன துரோகம் செஞ்சு? இந்த 5 ஆண்டுகளில் வந்து பண்ண துரோகம், முதல் துரோகம் 8 அமைச்சர்களை தெலுங்கர்களாக போட்டது. அதுவும் வந்து நல்ல பெரிய பதவிகள்லாம். இதுல ஒரு திறமையான பாதி பேர் அதிமுக இருந்தாங்க. இல்ல திறமையான ஒரு பிடிஆர் பழனிவேல்ராஜனை வந்து அவர் வந்து தியாகராஜனை வந்து அவர் இவங்களோட ஊழலை வந்து தடுக்கிறாருன்னொன்னே, ஏய் ஊழலை தடுக்கிறவன்லாம் நீ இருக்கக்கூடாதியா போயா அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போடுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன பதவி கொடுத்து துரத்தி விட்டாங்க. அப்போது ஒரு நல்ல திறமையான ஒருத்தர் அப்படியே போக விட்டுருந்தா இந்த ஆட்சி வந்து ஓரளவுக்காவது நல்லா இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து இவர்கள்லேருந்து கேஎன் நேரு ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், 5 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் தெலுங்கு ஆதிக்கம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லை. இன்னைக்கு வந்து எல்லா தமிழர்களும் அலற அளவுக்கு போயிருக்கேன். ஏன் முழுக்க வந்து கடைகள்லாம் வந்து தெலுங்கு பேரில் தான் இருக்குது. தெலுங்கு குடியேற்றங்கள் அங்கே நடக்குது. ஏன்னா இவரோட சமூகம் வந்து 2 விழுக்காடு தான் இருக்குது. அங்கே நிறைய ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து குடி வச்சிட்டோம்னா அந்த எண்ணிக்கை கூடிடும். எண்ணிக்கை கூடி வாக்காளர்கள் கூடிடுவாங்க, தெலுங்கு வாக்காளர்கள். என்ன அவர்களுக்கு என்ன தேவை? இங்கே வந்தவொன்னே வந்து உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கிறேன், உனக்கு மெயினில் கடை தர்றேன், என்ன டெய்லி நீ 3000 5000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு வேணும்னே அங்கேருந்து இழுத்துட்டு வந்தால் வரமாட்டானா? அப்போ அந்த 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 வேலையெல்லாம் யாருக்கு பணம் சேர வேண்டியது? தமிழர்களுக்கு. அப்போ நீ ஒரு தெலுங்கு ஆதிக்கத்தை நாடா மாற்றணுன்றதுக்காக நீ திட்டமிட்டு இப்படி செய்யும்போது அப்போ நாங்கள்லாம் முட்டாள்களான்ற ஒரு கேள்வி வருதுல்ல, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து இவர்களுக்கு உயர் பதவி கொடுத்ததுக்காக உயிரையே கொடுப்போன்றாங்க. தமிழர்களோட உயிரை எடுப்பாங்க. அதான் 1.5 லட்சம் பேர் எடுத்தாங்க. இன்னும் இப்போ வந்து குடிக்க வச்சு நிறைய பேரை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேரை வந்துட்டு இப்போ தினம் பாலியல் குற்றம் நடக்குது, கஞ்சா போதையில் கொல்றானுங்க, ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. எதை பற்றியும் கவலை இல்லை. நான் கொள்ளையடிக்கணும், எவ்வளோ சேர்க்கணும், அப்புறம் வந்து பிச்சை போடணும், இந்தா ஓட்டுக்கு 2000 3000 திருப்பி நான் வரணும். இது வந்து எப்படின்னா அரசியல்ன்றதே என்ன தெரியுமாங்க, ஒரு அரசியலுக்கு அடிப்படையே வந்து நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா உங்களை முன்னேற்றி கொண்டு வர்றது தான் அரசியல், சரிங்களா? அப்போ அந்த முன்னேற்றி கொண்டு வர்றது வந்து திருப்பி அவனுக்கு வந்து நீ காசு கொடுக்கறது இல்லை, நீ அவனை வந்து சம்பாதிக்க வைக்கிறது, அவனே சம்பாதிக்க வைக்கணும், சரிங்களா? அப்புறமா வந்து அவனுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு. இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, வயசாகி போச்சு, பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஒரு 5 வயசு 2 வயசுனா ஐயோ இந்த பிள்ளைங்க எப்படி உலகத்தை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களையும் சேர்த்து சாவடிச்சுட்டு செத்துருவாங்க தெரியுமா, கடனில் வச்சுக்கிறவங்கலாம். அதே இது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து 60 வயசு, பசங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு, அவனை சாவடிக்கவும் முடியாது, நீ வேணா செத்துப்போன்னு சொல்லுவான். புரியுதா? ஏன்னா அவன் விழிப்புணர்வோட இருக்கிறான். இது எப்படி தெரியுமா, இவங்களை குழந்தையாவே வச்சிருக்கிறது. இவங்களுக்கு அரசியல் எதுவுமே தெரியக்கூடாது. நம்மளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேள்வி கேட்குறவங்களோட எந்த மீடியாலையும் காட்டக்கூடாது. முகநூல்லன்னா கூட வந்து ஒரு ரிப்போர்ட் அடித்து முகநூலை முடக்கிறது, யூடியூப்பில் பேசினா அந்த யூடியூப்பவே முடக்கிறது. மிகப்பெரிய ஒரு எத்தேச்சிகார ஒரு அரசியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க.
அதிமுக ஆட்சியில் இப்படி இருந்ததா? அதிமுக ஆட்சியில் வந்து நீ என்ன வேணா பேசு, எங்களை எதிர்த்து எவ்வளோ போராட்டம் வேணா போராடு. இப்போ பாருங்க, அதிமுக ஆட்சி வந்தோடனே இந்த நல்ல பாம்புங்கள்லாம் வந்து இப்போ பொந்துக்குள்ளே கிடக்குதுங்க. இந்த திருமுருகன் காந்தி, அப்புறம் வந்து கருப்பு சட்டை பாம்புங்க, என்ன எல்லா பாம்பும், இந்த கோவன் பாம்பு, எல்லா பாம்பும் வந்து என்ன பண்ணுது, இப்போ பொந்துக்குள்ளே கிடக்குது. அவர் வந்து இப்போ என்னென்ன பாட்டு பாடுவார், ஊற்றி கொடுத்த உத்தமிக்கெல்லாம் பாடினாரு. இப்போ இன்னைக்கு ஏதாவது வந்து இவ்வளோ பேர் வந்து செத்ததுக்கெல்லாம் பாடுறாரா? பாட மாட்டார். இப்போ பாருங்க, அதிமுக ஆட்சி வந்தோடனே இதுக்கெல்லாம் எங்கே தான் கிடந்ததுன்னு தெரியாது. மொத்த பாம்புகளும் வந்து படம் எடுத்து ஆடும். இந்த படம் எடுத்து ஆடுறதெல்லாம் வந்துட்டு அந்த அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா, உண்மையிலே சொல்கிறேன் நான், இந்த 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 திமுக வசம் இருக்கிற மீடியா இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருணும். ஏன்னா இவங்களெல்லாம் வந்து இவங்க பண்ண சேட்டைக்கு இப்போ எங்களெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்கல்ல, எங்களுதான் நாங்கள் போய் பேசிட்டு வந்தால் அதை கட் பண்ணுறாங்கல்ல, இவங்களதெல்லாம் கட் பண்ணி விட்டுணும். ஏன்னா இவங்க அந்த 5 வருஷம் மௌனத்தில் இருந்தவங்கலாம் இப்போ வந்து வெளியில் வந்து பேசி யாருக்கு புண்ணியம்? ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.